எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே உரியன. சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், உண்மை விசுவாசிகளான நம் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற ஷேகுல் ஜாமியா அல்லாமா முஃப்தி அல் ஹாஃபிஸ் அல் காரி மௌலானா மௌல்வி நஜ்முல் மில்லா ஹஜ்ரத்னா கிபிலா அவர்களே, பயானை கேட்பதற்காக வேண்டி கூடியிருக்கின்ற மாணவ கண்மணிகளே, பெரியோர்களே, சஹாக்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய சலாமை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று புகாரி ஷரீஃபில் 15வது ஜுஸ்ஐ ஓதப்பட்டது. அதிலே ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் இடையில குறிப்பிடுகிறேன். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் நான் வாசித்த அந்த ஆயத்திலே ரசூல்மார்களை பார்த்து கட்டளையிடுகிறான். யா ஐயுஹர் ருசுல், ரசூல்மார்களே, குலு மினத் தய்யிபாத், நீங்கள் சுத்தமான உணவை சாப்பிடுங்கள், ஹலாலான உணவை சாப்பிடுங்கள். வாமலு சாலிஹா, சாலிஹான அமல்களை செய்யுங்கள். இன்னி பிமா தஅலமூன பிமா தஅமலூன அலீம், நிச்சயமாக நான் நீங்கள் செய்கின்ற செயல்களை எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஒரு கண்ணியம் பொருந்திய தலை சிறந்த படைப்பு மனிதன். அல்லாஹ் மனிதனை படைத்து வெறுமனே விட்டுவிடாமல் அவனுக்கு தேவையான எல்லா விதமான சட்ட திட்டங்களையும், ஆன்மீகத்தை எடுத்துக்கொண்டாலும், அரசியலை எடுத்துக்கொண்டாலும், நிதித்துறையை எடுத்துக்கொண்டாலும், நீதித்துறையை எடுத்துக்கொண்டாலும், குடும்பவியலை எடுத்துக்கொண்டாலும், எல்லா துறைகளையும் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலையும் ஹதீஸிலையும் தெளிவான முறையில மனிதன் செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பதிவு செய்திருக்கிறார். ஒரு மனிதன் தலை சிறந்தவனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே ஆன்மீகம் மட்டும் போதாது, அவனுடைய கொடுக்கல் வாங்கலும் சரியாக அமைய வேண்டும். அதற்காக வேண்டி ஹதீஸுடைய கிதாபுகளிலே கிதாபுல் புயூ, வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், ஒரு மனிதனிடத்திலே கொடுக்கல் வாங்கல் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்ததோடு மட்டுமல்லாமல் ஹதீஸினுடைய கிரந்தங்களிலே தெளிவான முறையில கொடுக்கல் வாங்கல் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கிறான். நபி அவர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள் ஹதீஸினுடைய கிதாபுகளில. குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்டதை போல ஹதீஸுகளிலும் கொடுக்கல் வாங்கல் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நான் ஓதி காண்பித்த அந்த ஆயத்திலே ரசூல்மார்களை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான், குலு மின் தய்யிபாத்தி குலு மினத் தய்யிபாத், நீங்கள் ஹலாலானவைகளை சாப்பிடுங்கள். அடுத்த சப்ஜெக்ட் வாமலு சாலிஹா,
சாலிகான அமல் செய்யுங்கள். ரெண்டுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. ஹலாலான உணவை ஒரு மனிதன் சாப்பிடுகின்ற போது அவன் செய்கின்ற அமல்கள் எல்லாம் சாலிகான அமல்களாக இருக்கும். சுத்தமான ஹலால் சாப்பிட வேண்டும். சுத்தமான ஹலாலை சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய தொழில் ஹலாலான தொழிலாக அமைய வேண்டும். ஹலாலான தொழிலை செய்தால் அவன் சாப்பிடுகின்ற உணவு ஹலாலாக இருக்கும். பிறருக்கும் ஹலாலான உணவை சாப்பிட கொடுப்பான். அவனுடைய கொடுக்கல் வாங்கல் அனைத்துமே ஹலாலாக இருக்கும். ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், யாத்தி அலன் நாசி ஜமானும், மக்களுக்கு ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்உ, ஒரு மனிதன் பொருட்படுத்த மாட்டான், மா அகத மின்ஹு, அவன் எதையெல்லாம் கொடுக்கிறானோ வாங்குறானோ அவைகளெல்லாம் ஹலாலானதா அல்லது ஹராமானதா என்பதையெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டான். அந்த மாதிரி ஒரு காலம் வரும் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டு சென்றிருக்கிறார்கள். ஏறக்குறைய நாம் சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த மாதிரி ஒரு காலத்தில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் சாப்பிடுகின்ற உணவு ஹலாலா அல்லது ஹராமா என்று பார்க்க முடியாத ஒரு நிலைக்கு, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். முதல்ல நாம் சாப்பிடுறது ஒரிஜினலாங்கிறத முடிவு பண்ண முடியல, எல்லாம் பூரா கலப்படம். ஒரு காலத்துல நாங்கெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஓரளவு ஒரு 50% அளவுக்கு நாங்க ஒரிஜினல் சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம். இப்போ நாம் சாப்பிடுகின்ற எல்லா உணவுகளும் கலப்படம். அது மட்டுமல்ல, ஹராமும் அதிலே கலந்து விட்டது. சஹாபாக்களும் இமாம்களும் பெரியோர்களும் ஹராமுடைய விஷயத்திலே எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள். வெறுமனே இஸ்லாம் என்பது ஆன்மீகம் மட்டுமல்ல, தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், இது மட்டுமல்ல இஸ்லாம். ஒரு மனிதனிடத்திலே கொடுக்கல் வாங்கலும் ஹலாலான முறையில் அமைய வேண்டும். ஒரு ஹதீஸிலே வருகிறது, என்று வாசிக்கப்பட்ட ஒரு சின்ன சம்பவம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சரியான பசியுடன் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தன்னுடைய அடிமையிடத்தில் ஏதாவது உண்ணுவதற்கு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். சாப்பிடுவதற்கு ஏதாவது வைத்திருக்கிறாயா என்று கேட்கிறார்கள். அவர் தான் வைத்திருந்த ஒரு உணவை அவர்களிடத்திலே கொடுக்கிறார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்துல சரியான பசியில விரும்பி சாப்பிட்டுறாங்க. எப்போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எதையாவது சாப்பிடுவதாக ஒரு நிலை ஏற்பட்டால் இது என்ன உணவு, ஹராமானதா அல்லது ஹலாலா என்று விசாரித்துத்தான் சாப்பிடுவார்கள். அன்றைக்கு சரியான பசி, சாப்பிட்டு விட்டார்கள். அடிமை ஆச்சரியப்பட்டு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்தில் கேட்கிறார், எப்போதும் நீங்கள் விசாரித்து தான் சாப்பிடுவீர்கள், இது என்ன உணவு என்று விசாரித்து சாப்பிடுவீர்கள், ஆனால் இன்று எதையுமே விசாரிக்காமல் சாப்பிட்டு விட்டீர்களே என்று அவரே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்தில் உணர்வு ஊட்டுகின்ற போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், என்ன உணவை தந்தாய் என்று கேட்கிறார்கள். அந்த அடிமை கூறுகிறார், நான் தக்கஹன்து ஃபில் ஜாஹிலியா, மோட்டிய காலத்திலே நான் ஒரு ஆளுக்கு ஜோசியம் பார்த்தேன். ஜோசியம் இஸ்லாத்துல கூடாது. குறிக்காரனிடத்திலே செல்வதும் கூடாது, குறி கேட்பதும் கூடாது, வாஸ்து சாஸ்திரம் பார்ப்பது கூடாது, ஜோசியம் பார்ப்பது இஸ்லாத்திலே கூடாது. இதெல்லாம் இஸ்லாத்திலே ஹராமாக்கப்பட்டவைகள். அவர் சொன்னாரு, நான் ஜாஹிலியத்திலே மோட்டிய காலத்திலே இருக்கும்போது ஜோசியம் பார்த்தேன், அதற்கு கூலியாக இப்போதுதான் அந்த கூலியை கொடுத்தார்கள். நான் ஜோசியம் பார்த்தது இருக்கிறதே சரியான முறை அல்ல, தப்பான முறையில் அவர்களுக்கு நான் ஜோசியம் சொன்னேன்.
ஜோசியம் பார்ப்பதும் தவறு, நான் சொன்னதும் தவறு. அதற்கு கூலியாகத்தான் என்னிடத்தில் இந்த உணவை கொடுத்தார்கள், நீங்கள் கேட்டவுடன் நான் கொடுத்து விட்டேன் என்று அந்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை அவர்களிடத்திலே கூறிய உடனேயே கொஞ்சமும் தாமதிக்காமல் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய விரலை வாயில் விட்டு சரியான பசியிலே சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஹராமான உணவு உடலுக்குள் சென்று விட்டதே என்ற அந்த கவலையில அதை எப்படியாவது வெளியாக்கி விட வேண்டும் என்ற கவலையில அவர்கள் தங்களுடைய விரலை வாயில விட்டு இருக்கின்ற உணவை எல்லாம் வாங்கி எடுத்தார்கள். ஃபுல்லா நல்ல சாப்பிட்டு இருக்கிறாங்க, நல்ல பசியில. அந்த நேரத்தில் சாப்பிட்ட உணவு நிர்பந்தமான நிலையில சாப்பிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட அவர்களிடத்தில் இருந்த அந்த பேணிக்கை, விரலை விட்டு வாயிலே விரலை விட்டு வயிற்றில இருந்த ஃபுல்லா எல்லா உணவையும் வாங்கி எடுத்துட்டாங்க. இப்படி அவர்கள் இபாதத்து மட்டுமல்ல, அவர்கள் உண்ணுகின்ற உணவிலையும் பேணிக்கையை கடைபிடித்ததின் காரணமாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சாஹிப் என்ற பெயரை பெற்றார்கள். சாஹிப் ரசூலுல்லாஹ், நபி அவர்களுடைய உற்ற தோழர். அவர்களுக்கு சித்திக் என்ற பெயர் கிடைத்தது பட்ட பெயர். ஹலீஃபத் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய பிரதிநிதி என்ற பெயர் கிடைத்தது. காரணம் அவர்களிடத்தில் இருந்த அந்த பேணுதல். ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம், நாம் உண்ணுகின்ற உணவு ஹராமானதா ஹலாலானதா என்று எதையுமே கவனிப்பதில்லை. எதை வேண்டுமானாலும் சாப்பிடுகிறோம். நான் இருக்கிறத ரொம்ப மோசமானது. அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மிஷின் இருக்குல்ல, ரொம்ப ப்ராஜெக்ட் சரியான மிஷின். எதை போட்டாலும் அரைக்கும். நாம ரைஸ் மில்ல போனோம்னு சொன்னா ஒவ்வொன்றுக்கு தனி மில்லு வச்சிருக்கிறோம், இயந்திரங்கள். அரிசி அரைக்கிறதுக்கும் தனி இயந்திரம், வெங்காயத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் தனி இயந்திரம், பூண்டை சுத்தப்படுத்துறதுக்கு தனி இயந்திரம், கோதுமைகளை அரைப்பதற்கு தனி இயந்திரம். ஆனால் இவனுக்கு வைத்திருக்கின்ற இந்த இயந்திரம் இருக்கிறத ரொம்ப அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய ஒரு நியாமத். இறைச்சி சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகும், காய்கறி சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகும், பழங்கள் சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகும், கீரை வகைகளை சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகும். எதை சாப்பிட்டாலும் ஃபுல்லா போட போட கிளீனா வந்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நாவிற்கு ரொம்ப மோசமானது. எதையெல்லாம் பேசக்கூடாத எல்லா விஷயங்களையும் பேசுவான். அல்லாஹ் தஆலா தன்னை புரிய வேண்டும் என்பதற்காக பல அற்புதங்களை நமக்கு காண்பித்திருக்கிறார். அந்த அற்புதங்களை பார்த்து அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய தண்டனை எவ்வாறு இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். தவறான பொருள்களை சாப்பிட்டால் அல்லாஹ் அதையும் தெரிந்திருப்பான். இன்னி பிமா தாமலூன் அலீம், நீங்கள் எதையெல்லாம் செய்கின்றீர்களோ அவைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா அறிகிறார். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவான விஷயங்களுடைய பொக்கிஷம், அதனுடைய சாவி அவனிடத்தில் இருக்கிறது. லா யாலமுஹு இல்லாஹு, அவனை தவிர யாருமே அதை அறிய முடியாது. வமா தஸ்குது மின் வரக்கத்தின் இல்லா யாலமுஹா, மரத்தில் இருக்கின்ற ஒரு சின்ன இலைகள் கூட கீழே விழாது, அல்லாஹ் தஆலாவுக்கு அது தெரிந்திடுகிற. வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்ல் வலா ரத்பின் வலா யாபிசின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன், பூமியினுடைய பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தானியங்கள் கூட, காய்ந்த பொருளோ அல்லது ஈரமான பொருளோ அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியாமல் எதுவுமே உலகத்தில் இருக்காது. ஆலிமுல் கைபி வ ஷஹாதத்தில் கபீருல் முத்தால், அல்லாஹ் தஆலா மறைவான விஷயங்களையும் அறிந்தவன், எது வெளிரங்கமாக நடக்கிறதோ அவைகளையெல்லாம் அறிந்தவன். நாம் சாப்பிடுகிறோம், அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பிறரை ஏமாற்றுகிறோம், அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய ஆற்றல் பொருந்தியவன். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் எல்லா வஸ்துக்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன். எப்படிப்பட்ட ஆற்றல்? அதை விவரிக்கின்றான்.
அல்லது ஹலக்கல் மௌத் வல் ஹயாத், அல்லாஹ் தஆலா மௌத்தையும் படைத்திருக்கிறான், ஹயாத்தையும் படைத்திருக்கிறார். மௌத்னா என்ன நமக்கு தெரியுமா? ஹயாத்னா என்னன்னு தெரியுமா? ஒரு உயிர் உள்ள ஒரு மனிதன் இயங்குகிறான் என்று சொன்னால் அவனுக்கு உயிர் இருக்கிறது என்ற அர்த்தம். இயங்கவில்லை என்று சொன்னால் மௌத்தாகி விட்டான் என்ற அர்த்தம். இப்படித்தான் நாம் புரிய முடியுமே தவிர மௌத் என்றால் என்ன, ரூஹ் என்றால் என்ன, ஹயாத் என்றால் என்ன என்பது நமக்கு தெரியாது. அது அல்லாஹ் தஆலாவுடைய வல்லமை. ரூஹ் என்பது அல்லாஹ்வினுடைய ஒரு கட்டளை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், யஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே உம்மிடத்திலே ரூஹை பற்றி கேள்வி கேட்கிறார்கள். குலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது என்னுடைய இறைவனுடைய கட்டளை வாக்கியம். அவ்வளவுதான். ஒரு ஆளை நீ ஏந்திரி அப்படின்னு சொன்னா ஏந்திருப்பான், மூத்தா போன்னு சொன்னா மூத்தா போயிடுவான். அவ்வளவுதான். இதா கலா அம்ரன் இன்னமா யகூனு லஹு குன் ஃபயகூனு, ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா முடிவு செய்து விட்டால் நீ ஆகிவிடு என்று கட்டளை போடுவார், அது ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய ஆற்றல் மிக பலம் பொருந்தியது. வஇன்னலக்கும் ஃபில் அன்ஆமில் இப்ரா, நிச்சயமாக கால்நடைகளில் உங்களுக்கு பலவிதமான படிப்பினைகள் இருக்கின்றன. முஸ்கீக்கும் மிம்மா ஃபீ புத்தூனிஹி, கால்நடைகளுடைய வயிற்றிலிருந்து நாம் உங்களுக்கு புகட்டுகிறோம். மின் பைனி ஃபர்சின் வ தமின், ரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடையில, ஒரு பக்கத்துல ரத்தம் இன்னொரு பக்கத்துல சாணம், தனித்தனி டியூப் அல்ல, இது வேற டியூப். ரத்தம் வேற டியூப்ல ஓடுது, சாணம் வேற டியூப்ல வருது, பால் வேற டியூப்ல வருது. இப்படி அல்ல. முஸ்கீக்கும் மிம்மா ஃபீ புத்தூனிஹி, கால்நடைகளுடைய வயிற்றிலிருந்து நாம் உங்களுக்கு வழங்குகிறோம். மின் பைனி ஃபர்சின் வ தமின், ரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடையில லபனன் ஹாலிசன், ஒரிஜினல் பாலை. நாம சாப்பிட்டுருக்கோம் ஒரிஜினல் பால். இது பாலே கிடையாது, எல்லாம் பூரா பவுடர். நமக்கு வழங்கப்படுகின்ற டீயா இருந்தாலும் சரி, காப்பியா இருந்தாலும் சரி, பாலா இருந்தாலும் சரி, அது பால் அல்ல, ஏதோ பவுடரை கலந்து கொடுக்கிறானோ. நம்முடைய விதி இந்த காலத்துல எதுவுமே எல்லாமே கலப்படம். பால் கூட ஒரிஜினலே கிடையாது. ஏதோ நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால கொஞ்சம் பால் குடிச்சிட்டோம். இப்ப பால்ல தண்ணி கலக்கிறதுங்கிறது ஒரு காலம். முதல்ல பால்ல தண்ணியை கலந்தாலும் இப்ப அப்படியே கலக்கல. முதல்ல ஒரு குடத்துல தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு பாலை கலக்கிறான், 1 லிட்டர் பாலை ஊத்துறான். இப்படி ஆகி போச்சு. கலப்படம் கூட இல்லை, எல்லாம் பூரா பேடல். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? குலு மினத் தய்யிபாத், நீங்கள் சுத்தமான ஒரிஜினல் உணவை சாப்பிடுங்கள், எல்லாத்துக்கும் நல்லது. அதனால் என்ன ஏற்படும்? நல்ல அமல்கள். அதனால் ஏற்படுகின்ற பெரிய பலாபலன் என்னவென்று சொன்னால், நல்ல உணவை, ஹலாலான உணவை நாம் சாப்பிட்டோம் என்று சொன்னால் நாம் செய்கின்ற அமல்கள் எல்லாம் தலை சிறந்த ஒரு அமலாக இருக்கும். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தடவை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் வீட்டுக்கு செல்கிறார்கள், அவர்களை காண்பதற்காக வேண்டி, பார்ப்பதற்காக வேண்டி. வீட்டிற்கு சென்றவுடன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மாணவர் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்காக வேண்டி தங்களுடைய வீட்டிலே சென்று பிள்ளைகளிடத்தில் சொல்லி அவர்களை நன்றாக கவனியுங்கள், அவர்களுக்காக வேண்டி விருந்து தயார் செய்யுங்கள் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். போய் பிள்ளைகிட்ட சொல்லிட்டான், நல்ல விருந்து தயார் பண்ணுமா. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் வந்திருக்கிறாங்க, பெரிய இமாம். யார் சொல்றா? உஸ்தாது சொல்றாங்க தன்னுடைய மாணவர் பத்தி, நல்ல விருந்து தயார் பண்ணி அவருக்கு கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு உறங்குவதற்காக வேண்டி, தூங்குவதற்காக வேண்டி பிள்ளைகள் எல்லாம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிள்ளைகளா சேர்ந்து தூங்குறதுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செஞ்சாங்க. அவங்க தூங்குறதுக்காக வேண்டி இடத்தை ஏற்பாடு செஞ்சு சாப்பாடு தயார் பண்ணிட்டாங்க. சாப்பாடு தயார் பண்ணி ரூம்ல கொண்டு போய் சாப்பாடு, அவர்களுக்கு வேண்டிய சாப்பாடு, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி உணவு, குடிப்பதற்காக வேண்டி நீர், அவர்கள் இரவில நஃபிலான தொழுகைகள் தொழுவார்கள் என்பதற்காக வேண்டி ஒரு முசல்லா, இப்படி வைத்துவிட்டு பிள்ளைகள் எல்லாம் அவர்களுடைய வேலைக்கு சென்று விட்டார்கள், வீட்டு வேலைக்கு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடன் பேசிய இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
கடைசி நேரத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ரூமுக்கு அழைத்து சென்று நீங்கள் இங்கே உறங்கிக் கொள்ளுங்கள் என்று அந்த ரூமை காட்டிவிட்டு சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் ரூமுக்கு செல்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு வைக்கப்பட்டிருக்கிறது, குடிப்பதற்கு நீர் வைக்கப்பட்டிருக்கிறது, தொழுவதற்கு முசல்லா வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் உள்ளே சென்று அமர்ந்து அங்கே வைக்கப்பட்டிருந்த உணவை ஒரே ஒரு கவலம் எடுத்து வாயில வைக்கிறார்கள். வாயிலே உள்ளே சென்றவுடன் விழுங்குகிறார்கள். விழுந்தவுடன் உணவை சாப்பிட்டவுடனேயே அவர்களுக்கு ஒரு அளப்பரிய ஒரு ஆற்றல் வருகிறது. கொடுத்த உணவு யாரு? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எவ்வளவு சுத்தமான உணவாக இருக்கும் என்பதை நாம் இந்த இடத்துல கருத்தில் கொள்ள வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். எவ்வளவு சுத்தமான உணவா இருக்கும்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொடுத்து இருந்து உணவை ஒரே ஒரு கவலம் எடுத்து வாயில வைத்து முழுங்கியவுடன் தனி ஒரு உணர்ச்சி அவர்களுக்கு ஏற்படுகிறது. என்ன உணர்ச்சி? தீனை பற்றி உள்ள அந்த சிந்தனைகள், ஹதீஸை பற்றி உள்ள விளக்கங்கள், குர்ஆன் ஷரீஃபினுடைய தஃசீரினுடைய விளக்கங்கள், ஆயத்தினுடைய தஃசீர்கள், ஃபிக்ஹுடைய சட்டத்திட்டங்கள் உள்ள ஒரே ஒரு கவல உணவு தான் போயிருக்கு. பல விஷயங்கள், தீன் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் அவர்களுக்கு ஞாபகத்திலே ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. பார்த்தார்கள் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரே ஒரு கவல உணவு, ஒரே ஒரு கவல உணவு விழுங்கியவுடன் அந்த உணவுக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறது என்று சொன்னால், இங்கே வைக்கப்பட்டிருக்கிற அவ்வளவு உணவுக்கும் எவ்வளவு பலமும் சக்தியும் இருக்கும் என்று எண்ணி அவர்கள் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்த உணவை முழுவதுமாக சாப்பிட்டார்கள். நல்ல வயிறு புடைக்க இதற்கு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டா அவங்களுக்கு தூக்கமே வரல. தீனை பற்றியுள்ள கவலைகள், குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரைகள், ஹதீஸினுடைய விளக்கங்கள், மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள், இப்படி எல்லா விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது விளக்கமாக. நேரம் இப்படியே போய்கொண்டிருக்கிறது. நினைத்தார்கள், இவ்வளவு நேரம் விழித்திருந்து மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் நாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம், கொஞ்ச நேரம் தொழுலாமே, நஃபில் தொழுலாமே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருகிறது. முசல்லாவை விரிப்பதற்காக வேண்டி சென்ற நேரத்தில் ஒரு எண்ணம். ஒரு ஹதீஸ்ல வருகிறது, தஅல்லுமு பாபம் மினல் இல்ம் கைரும் மின் அன் துஸல்லா பி அல்ஃபி ரகாத்தின். தீனுடைய ஒரே ஒரு பாடத்தை படிப்பது என்பது, கற்றுக்கொள்வது என்பது 1000 ரக்காத் நஃபில் தொழுவதை விட தலை சிறந்தது என்ற ஒரு ஹதீஸ் அவர்களுக்கு ஞாபகம் வருகிறது. தீனுடைய சட்டத்திட்டங்களை ஒரே ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வது 1000 ரக்காத்தை நஃபில் தொழுவதை விட தலை சிறந்தது என்ற விஷயம் அந்த ஹதீஸ் அவர்களுக்கு ஞாபகத்தில் வருகிறது. பார்த்தார்கள், முசல்லாவை எடுக்கவில்லை. இரவு பூராவும் குர்ஆன் ஷரீஃபை பற்றியுள்ள ஆய்வுகள், குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரைகளை பற்றியுள்ள விஷயங்கள், ஹதீஸை பற்றியுள்ள ஆய்வுகள், அதனுடைய விளக்கங்கள், ஃபிக்ஹ் சட்டங்கள், இப்படியே இரவு பூராவும் கழிந்து விடுகிறது. அவர்கள் நஃபில் தொழவில்லை, தூங்கவும் இல்லை. காலையில இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரூமை தட்டுகிறார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரூமை விட்டு வெளியேறுகிறார்கள். வெளியேறிவிட்டு பள்ளிவாசலுக்கு இருவரும் சென்று விடுகிறார்கள். வீட்டிலே உள்ள பிள்ளைகள் எல்லாம் ரூமுக்கு சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். அங்கே போய் பார்த்தால் ஆச்சரியம், வைக்கப்பட்ட உணவு ஃபுல்லா சாப்பிடப்பட்டிருக்கு. தண்ணி அப்படியே இருக்கு, வடிச்சு வச்ச முசல்லாம் அப்படியே இருக்கு. பார்க்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? நல்லா வச்சு சாப்பாடு நல்லா திண்டுபிட்டு நல்லா தூங்கிருக்காரு போல. முசல்லா கூட திறக்கல, இருக்கவே இல்லை. நைட்டு போய் நல்லா திண்டுட்டு நல்லா தூங்கிருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க.
தொழுது விட்டு வருகிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வீட்டுக்குள்ளால் செல்கிறார்கள். பிள்ளைகளிடத்தில் கேட்கிறார்கள், ரூமை எல்லாம் சுத்தம் செய்து விட்டீர்களா? கேட்கிற போது பிள்ளைகளாம் சொன்னாங்க, என்ன பெரிய இமாம் சொன்னீங்க, நல்ல சாப்பிட்டுட்டு நல்ல வயிறு புடைக்க சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி இருக்காரு, முசல்லாவும் அப்படியே மூடி இருக்கு, முசல்லாவை திறக்கவே இல்லை, அவன் வச்ச சாப்பாடை கூட நல்ல சாப்பிட்டு தூங்கிருக்காரு அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. வீட்டில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஆச்சரியமா போச்சு. போனாங்க இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. என்ன இது பிள்ளைகள்லாம் ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்களா, என்ன விஷயம் கேட்டாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒண்ணும் இல்ல, சாப்பாடு நல்லா சாப்பிட்டுருக்கீங்க, அவங்கள வெளியே தான் தெரியும், அவங்களுக்கும் ஆலிம் வைப் இல்ல, மறைவான விஷயங்கள் யாருக்கும் தெரியாது. ஏன்னா நல்லா சாப்பிட்றீங்க, முசல்லா அப்படியே மூடி இருக்குது, நைட்டு பூரா ஒன்னும் நல்லா தூங்கி இருக்குங்க போது சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்றாங்களே, பிள்ளைகள்லாம் அப்படி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லும் போது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நீங்க வச்ச சாப்பாட ஒரே ஒரு கவலம் நாம் விழுங்கினேன், ஒரே ஒரு கவலத்தை விழுங்கிய உடனேயே எனக்கு மார்க்கத்தினுடைய ஷரியத்தினுடைய அத்தனை விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. அதே சிந்தனை, குர்ஆனை பற்றியுள்ள சிந்தனை, ஹதீஸை பற்றியுள்ள சிந்தனை, ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களை பற்றியுள்ள சிந்தனை, அதனுடைய விளக்க உரைகள் பார்த்த ஒரே ஒரு கவல உணவுக்கு இந்த அளவுக்கு விளக்கம் வருதுண்டா, நீங்க வச்சிருக்கிற சாப்பாட்டுக்கு எவ்வளவு பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு நினைப்பு வந்துருச்சு. ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன், நைட்டு பூரா நான் தூங்கவே இல்லை. கடைசியில தொழுவலான்னு நினைச்ச ஒரு ஹதீஸ் ஞாபகம் வந்தது, தஅல்லுமு பாபம் மினல் இல்ம் கைரும் மின் அன் துஸல்லா பி அல்ஃபி ரகாத்தின். தீனுடைய ஒரே ஒரு பாடத்தை தெரிந்து கொள்வது 1000 ரகாத் நஃபில் தொழுவதை விட தலை சிறந்தது என்ற ஹதீஸ் எனக்கு ஞாபகம் வந்து விட்டது. எனவே தொழுவதையும் விட்டுவிட்டு மார்க்க விஷயங்களை ஆய்வு செய்வதிலேயே நான் ஈடுபட்டு விட்டேன் என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கூறிய போது ஆச்சரியப்பட்டு போனார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த இடத்துல கவனிக்கப்படுகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சமைத்த அந்த உணவு எவ்வளவு சுத்தமானதாக ஹலாலானதாக இருந்திருக்கும் என்பதை தான் இங்கே நான் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இதைதான் அல்லாஹ் சுருக்கமாக கூறுகிறான், யா அய்யுஹர் ருசுல், ரசூல்மார்களே, குலு மினத் தய்யிபாத், சுத்தமான ஹலாலான உணவை சாப்பிடுங்கள். அப்படி நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் அதை கொண்டு அதனால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய பலன் அமலே சாலிஹ் வரும். அதே அடிப்படையில் தான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொடுத்த உணவு, அதை சாப்பிட்டவுடன் பல விஷயங்கள் அவர்களுக்கு ஞாபகம் வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில நாம் சாப்பிடுகின்ற உணவு சுத்தமாக இருக்க வேண்டும், நாம் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் சுத்தமாக இருக்க வேண்டும், பிறருக்கு வழங்குகின்ற அந்த உணவு சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை அமைந்தது என்று சொன்னால் நாம் செய்கின்ற அத்தனை அமல்களும் நபி அவர்கள் எந்த அடிப்படையை நமக்கு கூறியிருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் அமைந்துவிடும். அல்லாஹ் தஆலா நமக்கு அது போன்ற ஒரு அமலை செய்வதற்குள்ள தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.